Okay. So mic turn off பண்ணீங்க. So இப்போ material selection. So first thing நம்ம என்னதான் after deciding what the customer in demand. So இதுதான் உங்களுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து என்ன type of material கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? We can able to manufacture with the help of available materials, and by selecting the materials and the casting, it includes the various success parameters or failure parameters, whether it is a profitable one or a loss. So அப்படிங்கிறது எது பொறுத்து இருக்கு, depends on the material and then the reliability, lifetime, efficiency, casting. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான். ஸோ மெட்டீரியல் செலெக்ஷனும் என்ன தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இப்போ though the material selection for a component product is the responsibility of design engineers, the process planner should evaluate the material specification along with the design engineers based on the availability of manufacturing processors. So நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ், என்னென்ன மெஷின்ஸ் இருக்குது, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு கம்பேட்டபிளான மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வெதர் this materials will have a good show on the ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் அந்த ப்ராடக்டை வந்து அதோட ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து மார்க்கெட் ரீச் இருக்கும் அப்படின்னாங்கன்னா, எய்தர் வி ஹாவ் டு install that equipments required for the manufacturing process, or else we have to make that equipment. So நம்மளா அந்த equipment manufacture பண்ணணும், either if we don't have that machine in our manufacturing industry, or else we have to purchase a new one. So once நீங்கள் இந்த ப்ராடக்ட் இந்த மெட்டீரியலில் தான் சூஸ் பண்ணணுன்னா, அந்த மெட்டீரியலுக்கு உண்டான டூல்ஸு, மெஷின்ஸு, ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ் நம்ம கம்பெனியில் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன அவைலபிள் மெஷின்ஸு, டூல்ஸ், டிவைசஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் எவாலுவேஷன் இஸ் நத்திங் பட் அதை கால்குலேட் பண்ணுறது தான். அதை வந்து whether it may be suitable for that product, whether this product will have a more lifetime, efficiency, low cost, etc. ஸோ அதெல்லாம் என்ன தான், இதுதான் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் மேனுஃபேக்சர். இப்போ நீங்கள் இந்த ஒரு இது பாருங்கள், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் மேனுஃபேக்சர். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸை நம்ம என்னென்னு பிரிக்கலாம், மெட்டல்ஸு, பிளாஸ்டிக்ஸு, ஸோ இப்படி பிரிக்கலாம். அண்ட் தென் செராமிக்ஸ் அண்ட் அதர்ஸு, காம்போசிட்ஸ். ஸோ இந்த 4 பேஸில் தான் என்ன பண்ண முடியும், இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெர்ரஸு, நான் ஃபெர்ரஸு, அண்ட் தென் பிளாஸ்டிக்கில் தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோசெட்ஸு, அண்ட் தென் எலாஸ்டோமர்ஸ். தெர்மோசெட்ஸுங்கிறது இன்னொன்று தெர்மோசெட்டிங் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அண்ட் தென் செராமிக்ஸ் அண்ட் அதர்ஸ், அண்ட் தென் காம்போசிட்ஸ். ஸோ இதை இன்னொரு இதுவும் என்னது, காம்போசிட்ஸு. ஸோ இதிலே ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்ஸு, மெட்டல் மேட்ரிக்ஸு, அந்த மாதிரி செராமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ், நைட்ரைட்ஸ், கார்பைட்ஸ், கிளாஸஸ், எக்ஸெட்ரா இதெல்லாம் இருக்கும். தென் எலாஸ்டோமர்ஸ் வந்து ரப்பர், சிலிக்கான்ஸு, ஸோ அந்த இது. அண்ட் தென் தெர்மோசெட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈபாக்சி, அண்ட் தென் ஃபினலிக்ஸு, பாலிமைட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது, தெர்மோ செட்டிங்ஸு. தெர்மோ பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக்கு, நைலான், பாலி டைலின் இதெல்லாம். தென் நான் ஃபெரஸ், அலுமினியம், காப்பர், டைட்டானியம். ஃபெரஸ் அப்படிங்கிறது அயன் கண்டென்ட் இருக்கும், ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, டூலு, கேஸ்டிங். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இதான் என்னது, இன்ஜினியரிங் மெட்டீரியல். டிபெண்ட்ஸ் ஆன் த எக்யூப்மெண்ட் we are having, depends on the tools we are having in our layout industry. Then we have to opt for this any one engineering materials, or else if we plan to select the material or any particular material, then we have to make an machine, or else you have to purchase the machine. And then properties of engineering material. So என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், மேக்னெட்டிக், தெர்மல், டெக்னாலஜிக்கல், ஆஸ்தட்டிக், எக்கனாமிக், அதர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ டென்சிட்டி, மெல்டிங் பாயிண்ட்டு, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இதெல்லாம். அண்ட் தென் கெமிக்கல்னால் கரோஷன் ரெசிஸ்டன்ஸு, அட்டாமிக் வெயிட்டு, மாலிகுலர் வெயிட்டு, அட்டாமிக் நம்பர், வேலன்ஸு, இதெல்லாம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டினா இட் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரென்த்து, பிளாஸ்டிசிட்டி, டஃப்னஸ், ஹார்ட்னஸ், இதெல்லாம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, கெப்பாசிட்டி, ரெசிஸ்டிவிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் திங்ஸ் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். மேக்னெட்டிக் வந்து ரிலக்டிவிட்டி, ரிட்டன்டிவிட்டி, சசப்டிபிலிட்டி, ஹிஸ்டரிசிஸு. ஸோ இதெல்லாம் இதில் வரும், மேக்னெட்டிக். அண்ட் தென் தெர்மலில் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தெர்மல் கெப்பாசிட்டி, கண்டக்டிவிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். ஸோ அது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். டெக்னாலஜிக்கல்னால் இந்த மேலியபிள், மெஷினபிள், வெல்டபிள் இதெல்லாம் பொறுத்து என்னது டெக்னாலஜிக்கல். அஸ்தட்டிக் வந்து அப்பியரன்ஸ், டெக்ஸ்சர்,
ability to accept special finishes. ஸோ இது வந்து aesthetic properties அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நம்ம aesthetic properties எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் டெக்கர் தான். ஹோம் டெக்கர் என்ன தான் ஒரு aesthetic properties தான். நம்ம வந்து பெயிண்ட்டு நம்ம பிடிச்ச மாதிரி கமர்ஷியலாக இப்போ எப்படி அடிக்கிறாங்க, எல்லாம் த்ரூ அவுட் த ஹோம் ஒரே கலர் இருக்கும், ஒரு சைட் ஆஃப் த வாலில் மட்டும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது டெக்ஸ்டர் வந்து இது கொடுத்துருப்பாங்க, ஃப்ளார் டிசைன், இல்லை எய்தர் வித் த ஹெல்ப் ஆஃப் டிசைனிங் ஸ்டிக்கர்ஸ். ஸோ அதெல்லாமே இதில் தான் வரும், எஸ்தட்டிக்கில் வரும். அண்ட் தென் எக்கனாமிக் ப்ராப்பர்ட்டிஸ், நீங்கள் ரா மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது, அதோட ப்ராசஸிங் காஸ்ட்டு அவைலபிள். அதர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல், அக்வஸ்டிக்கல், ஃபிசியோகெமிக்கல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளண்டிங். ஸோ இதெல்லாம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதெல்லாம் என்னது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸோட கிளாஸிஃபிகேஷன், அதாவது மேலே நீங்கள் இந்த டேபிளர் காலமாக பார்த்ததான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி ட்ரீ டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. மெட்டல்ஸு, ஃபெரஸ், நான் ஃபெரஸு. ஸோ எகெயின் ஸ்டீலு, கேஸ்ட் அயன். கேஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னா கிரே கேஸ்ட் அயன், டக்டைல் அயன், ஒயிட் அயன், மாலிபிள் அயன். அண்ட் தென் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா பிளைட் கார்பன் ஸ்டீல், அதாவது லோ அல்லாய் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. லோ அல்லாய்னா அதர் அல்லாயிங் எலமெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் அதிகமாக இருக்காது ப்ரெசன்ஸ். எய்தர் இட் மேபி வித் த நெகோஷியபிள் ஒன் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அல்லாய்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பிளைன் கார்பன் சொல்லுவாங்க. அல்லாய் ஸ்டீல்னா அல்லாயிங் எலிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து டூல் ஸ்டீல்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நார்மல் பிளைன் கார்பன் ஸ்டீல் வந்து லோ கார்பன் ஸ்டீல், மீடியம் கார்பன் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீல். கார்பன் கண்டென்ட் பேஸ்ட் ஆன் த presence of carbon content. Whether the carbon content is a lower one, then it can be named as low carbon steel. And similar to the medium percentage, medium carbon, high percentage, high carbon. And then low carbon steel is again classified into plain and then high strength low alloy. This is nothing but HSLA. So for high strength low alloy steel, HSLA அப்படிங்கிறது என்னது, it comes also tool for operating mild steel rods. So MS rodsலாம் இந்த இதில் தான் என்ன பண்ணுவாங்க, டூல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. And then again medium carbon is classified into plain and heat treatable. And then high carbon பார்த்தீங்கன்னா again plain and tool. ஸோ இப்போ இங்கே plain அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா it comes under the component. And then tool is nothing but it only manufacture with the help of this material for the tooling purpose only. And then these are all the theoretical explanation for this tree diagram. ஸோ இப்போ ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ், ஸோ ஃபெரஸ் அப்படிங்கிறது என்னது அயன் கண்டென்ட்டு. ஸோ அதில் என்ன வெயிட் பர்சன்டேஜ் இருந்தால் என்ன கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி ஸ்டீலு, ஸோ லோ கார்பன் ஸ்டீல், மீடியம் கார்பன் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீல், டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ப்ரெசன்ஸ். ஸோ இந்த கார்பன் கிளாஸிஃபிகேஷன்ஸை இந்த ஸ்டீல் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அல்லாய் ஸ்டீல்ஸு, காஸ்ட் அயன், நான் ஃபெரஸ். ஸோ இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸு, அண்ட் தென் மெட்டீரியல்ஸ், அதர் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தியரட்டிக்கல் பார்ட்டில். ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் பாலிமர்ஸ். ஸோ இப்போ பாலிமர்ஸ் அப்படிங்கிறது என்னது, வைட்லி யூஸ்டு ஃபார் மெனி இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ். இது ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் factors: low density, good thermal and electrical insulation properties. Here insulation property, insulation is nothing but resisting thermal and then electrical. So அதனால இந்த பாலிமர் யூஸ் பண்ணுறாங்க. high resistant to chemical attack, ease of fabrication, relatively low cost. And then polymeric materials oda classification. So plastics, elastomers, adhesives, coatings, fibers, natural polymers, biosystems. And then plastics la da thermoplastic, thermosetting plastic. And then thermoplastic la வந்து commodity plastic, engineering plastic. அதே மாதிரி thermosetting லியும் commodity engineering. So அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது. ஸோ இது என்னது பாலிமர் மெட்டீரியல்ஸோட ட்ரீ டயக்ராம். ஸோ அதில் என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு. அண்ட் தென் இன்ஜினியரிங் செராமிக்ஸ். ஸோ செராமிக்ஸும் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, வேரியஸ் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் சீல்ஸு, பியரிங்ஸ், மேக்னெட்ஸ் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் ஃபார் இன்ஜின் அண்ட் பம்ப்ஸ். ஏன் செராமிக்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ செராமிக்ஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா it can withstand up to 1000 to 1500 or 1800 degree Celsius. ஸோ அந்த நம்ம வந்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். அந்த ஹாட் வாட்டர் நம்மளால் கை வைக்க முடியாது, விரல் வைக்க முடியாது. அண்ட் இட் கேன் வித்ஸ்டாண்ட் அப் டு 1800 டிகிரி செல்சியஸ். ஸோ 1800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கக்கூடியது என்னது இந்த செராமிக்ஸ். ஸோ அதனால தான் எங்கே பண்ணுறாங்க இந்த மாதிரி சீல்ஸு, பியரிங்ஸ், மேக்னட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஏன் இந்த செராமிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ செராமிக்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கு, ஹார்ட் அண்ட் பிரிட்டில். ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும், பட் ஆனால் பிரிட்டில் இன் நேச்சர் அப்படின்னா என்னது பிரேக் ஆகிடும். ஜஸ்ட் நீ கீழே கை தெரியாமல் போட்ட அப்படின்னா என்ன ஆகிடும், பிரேக் ஆகிடும். ஸோ தே கேன் யூஸ் அட் ஹை டெம்பரேச்சர்ஸ். அதான் இப்போ நான் சொன்னேன், தே பொசஸ் ஹை மெல்டிங் டெம்பரேச்சர். ஸோ ஹை டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணாலே அதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். அண்ட் தென் குட் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ். அண்ட் தென் தே ஆர் ரெசிஸ்டன்ட் டு
ஆக்சிடேஷன் அண்ட் கரோஷன். ஸோ இப்போ ஹை டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னாலே தெர்மல் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் என்ன பண்ணுது, இன்சுலேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஜினியரிங் செராமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியா, சிலிக்கான் கார்பைடு, சிலிக்கான் நைட்ரைடு, பார்ஷியலி ஸ்டேபிளைஸ்டு ஜிர்கோனியா, சைலான்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது, இன்ஜினியரிங் செராமிக்ஸில் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ், சம் ஆஃப் த மெட்டீரியல்ஸ். அண்ட் தென் காம்போசைட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வேரியஸ் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், வேர் இட் ஹாஸ் பின் யூஸ்ட் அண்ட் வை தே ஆர் யூஸ்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அண்ட் தென் காம்போசைட்ஸ். காம்போசைட் இஸ் a மெட்டீரியல் composed of 2 or more different materials. ஸோ 2 அல்லது 3 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸால் இருக்கிறதா என்ன சொல்லுவோம், காம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட கிளாஸிஃபிகேஷன் தான் அது. பார்ட்டிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்டு, ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு, ஸ்ட்ரக்சரல். ஸோ இப்போ வந்து பார்ட்டிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்ட் அப்படின்னா இன்னொரு மெட்டீரியலை பார்ட்டிக்கல் சைஸ் வந்து இட் கேன் டவுன் இன்டு வெரி டைனி பார்ட்டிக்கல். ஸோ அந்த மாதிரி சின்ன இதாக பொடியாக ஆக்கி அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா பேஸ் மெட்டீரியலோட அதை வந்து மிக்ஸ் பண்ணுறது. பிகாஸ் ஆஃப் நீ மிக்ஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது இதோட பேஸ் ப்ராப்பர்ட்டியோட மிக்ஸ் ஆகும்போது அதோட இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் என்ன இருக்கும், அதை நீங்கள் நிறைய இடத்துல அப்ளை பண்ணலாம். And then fiber reinforced, which is nothing but here particle means any other material. Here fiber reinforced means the reinforcement with the help of fiber with the base material. And then structural. So அதோட classification பார்த்தீங்கன்னா laminates and sandwich panels. And then particle reinforced பார்த்தீங்கன்னா dispersion strength and large particle. இதில் பார்த்தீங்கன்னா continuous, discontinuous. இதெல்லாம் வந்து methods. And then discontinuousல பார்த்தீங்கன்னா aligned, randomly oriented. ஸோ இதெல்லாம் அதோட இது என்ன அப்படின்னா பார்ட்டிகல் ரீஇன்ஃபோர்ஸ்டு காம்போசைட்ஸ்னா, ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு காம்போசைட்ஸ்னா என்ன, இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தெரியும். இந்த சின்டர்டு அலுமினியா பவுடர். ஸோ அதான் என்ன, அது எஸ்ஏபின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இங்கே இப்போ அலுமினியம் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, சின்டரிங் ப்ராசஸ் மூலயமா அந்த பார்ட்டிகல் சைஸை ரெடியூஸ் பண்ணி அதை இன்னொரு மெட்டீரியலோட என்ன பண்ணுறாங்க, பிளெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்ட்டிகல் ரீஇன்ஃபோர்ஸ்டு காம்போசைட்டு. ஃபைபருக்கு பார்த்தீங்கன்னா போராசிக் அலுமினியம், கிராஃபைட் பாலிமர், கிளாஸ் பாலிமர். ஸோ இப்போ அந்த பாலிமர்லாம் என்னது ஃபைபர்ஸில் வந்துடும். ஸோ கிளாஸுங்கிறது சிலிக்கா தான். ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் ஃபைபர்ஸோட இதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு காம்போசைட்ஸ். அண்ட் தென் மெட்டீரியல் செலெக்ஷன் அண்ட் ப்ராசஸ் மெத்தட். ஸோ ஆல் மெட்டீரியல்ஸ்லாம் எந்த இதில் இந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் 4 ஸ்க்ரீனிங் ப்ராசஸ். ஸோ ட்ரான்ஸ்லேட் டிசைன் ரெக்குயர்மெண்ட்ஸ், and then screen using constraints, and then rank using objective, and then seek supporting information. So translate design requirements na enna constraints irukku, enna functions unakku theva, what is the objective of this material, and then free variables. Objectives nee edukaga indha material choose pandra, and then constraints. So வந்து ஒரு சில மெட்டீரியல் வந்து மெஷின் பண்ண முடியாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணுவேன், ரிமூவ் பண்ணிடுவேன். அண்ட் தென் ரேங்க் யூஸிங் அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கப்புறம் உனக்கு ஒரு 4 மெட்டீரியல் கிடைக்கிது அப்படின்னா, ஆப்ஷன் கிடைக்கிதுன்னா அந்த 4 மெட்டீரியலில் எது ஃபஸ்ட்டு எது செகண்டு அப்படிங்கிறத ரேங்கிங் மூலமா நீ என்ன பண்ணுற, பெஸ்ட்டு மெட்டீரியலை சூஸ் பண்ணுற. அண்ட் தென் சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்ஸ் பேஸ் இதை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரி என்னென்ன, ஸோ அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதோட கெமிக்கல் கம்போசிஷன். ஸோ இதோட காம்போசைட்ஸ் இல்லையா, ஸோ காம்போசைட்ஸ் அப்படிங்கும்போது வேறு எந்த மெட்டீரியலை ஆட் பண்ணால் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது வந்து சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் 4 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் த மெட்டீரியல் செலெக்ஷன் ப்ராசஸ். மேலே பார்த்தது தான் ட்ரான்ஸ்லேஷன், ஸ்க்ரீனிங், ரேங்கிங், சீக்கிங், சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா செலெக்ஷன் வித் கம்ப்யூட்டர் எய்டட் டேட்டா பேஸ். ஸோ இப்போ வந்து இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் என்ன சொன்னேன், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். இதெல்லாம் வந்து என்னது வித் ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் பிளானிங்லேயும் இப்போ கம்ப்யூட்டர் மூலயமா பண்ணும்போது அதோட டேட்டா பேஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் indices and then decision matrices, selection with expert system, value analysis, failure analysis, cost benefit analysis. ஸோ இந்த ஒரு மெட்டீரியலை சூஸ் பண்ணால் எவ்வளோ நமக்கு வந்து காஸ்ட்டு சேவ் ஆகும், அந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஃபெயிலியர் ரேட்டு கம்மியாகும், எவ்வளோ வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது சிஸ்டம்லேயே நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது. அண்ட் தென் டெசிஷன் மேட்ரிசஸ். ஸோ இப்போ மேட்ரிசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, 3x3 மேட்ரிசஸ், 4x4 மேட்ரிசஸ்லாம் பார்த்துருப்பேன். ஸோ அப்போ அதில் வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், அந்த செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் பேராமீட்டர்ஸ், ஃபேக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது வித் ஹெல்ப் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் தென் வித் ஹெல்ப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி மெட்டீரியலை செலக்ட் பண்ணுறாங்க.
and then மெட்டீரியலை எப்படி evaluate பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணியாச்சு, அதை எப்படி evaluate பண்ணுறாங்க, shape or geometry, material property requirements, manufacturing consideration. With the help of these three, the evaluation of material has been made. So வந்து first shape என்ன, either it comes under circular, rectangular, cylindrical, spherical, so அந்த மாதிரி. And then material property requirements. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், முக்கியமான ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்து இப்போ அது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடாது, அதாவது நீ அதை உன்னோட பேர் ஹேண்டெல்லாம் இது பண்ணும்போது சாக்கெட்டில் வச்சா கூட உனக்கு ஷாக் அடிக்கக்கூடாது அப்படின்னா இட் ஷுட் பி எலக்ட்ரிக்கலி ரெசிஸ்டிவ் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி உனக்கு நீ பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி வேணும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் கன்சிடரேஷன். ஹியர் மேனுஃபேக்சரிங் கன்சிடரேஷனுங்கிறது நம்ம ஆப்டிமமாக நம்மக்கிட்ட இருக்கிற டூல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் மெஷின்ஸை வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் மேனுஃபேக்சரிங் கன்சிடரேஷன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு ஸ்டடி தான் இது. ஷேப் ஆர் ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி சைஸ் ஆஃப் த காம்பனன்ட், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஷேப்பு. இப்போ டேரெக்டாக ஸ்கொயராக இருக்குது இல்லை வெறும் சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்காது, காம்ப்ளெக்சிட்டி இருக்காது. இதே ஃப்ரீ ஃபார்மாக இருக்குது அப்படின்னா கண்ணாப்பண்ணான்னு இருக்குன்னா அப்போ அது என்ன ஆப்ஜெக்ட்டு, காம்ப்ளெக்ஸு. அதேமாதிரி டைமென்ஷனல் டாலரன்ஸு, சர்ஃபேஸ் ஃபினிஷு, அலவன்சஸ்ஸு, டிசைன் அசம்பிளி, மேனுஃபேக்சரபிலிட்டி, இதெல்லாம் என்னது ஷேப் ஆர் ஜாமெட்ரியில் வரும். ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பேசிக் ஃபார்ம். பார்னால் எப்படி இருக்கும், ரவுண்டு, ஸ்கொயரு, ஹெக்ஸகனல். அதேமாதிரி ஷீட்டுனா மெட்டல், பாலிமர். ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இப்போ பாராக இருக்குது அப்படின்னா அதில் என்னெல்லாம் பண்ணலாம், நீ டர்னிங், கிரைண்டிங், மில்லிங், ஃபோர்ஜிங், கோல்டு ஃபார்மிங், இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸர் we can do with this form of the component. And then material property requirements. So mechanical property, physical property, service environment. So இப்போ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்கணும், லோடிங் டைப் இன்வால்வ்டு. எப்பயுமே லோடிங் அன்லோடிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், மிஷினில் நீ ஒரு ஜாபை பேசிக் உனக்கு கொடுத்துருக்க ஜாபை ஃபிக்ஸ் பண்ணுறதும் அதே மாதிரி நீ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண ஜாபை எடுக்கிறதும் எப்படி இருக்கணும், ஈஸியாக இருக்கணும். லோடிங் மேக்னெட்டியோடு இன்வால்வ்டு. ஸோ இடையில எந்த விதமான காம்பனன்ட்ஸ், வேறு ஒரு காம்பனன்ட்ஸு டிஸ்டர்பிங்காக இருக்கக்கூடாது. அண்ட் தென் சான்ஸ் ஆஃப் இம்பேக்ட் அண்ட் சைக்ளிக் லோடிங். ஸோ இப்போ வந்து எய்தர் ஃபெயிலியராக இருக்கிறது, இம்பேக்ட் அப்படிங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா எய்தர் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணி அடுத்த காம்பனண்ட் கொண்டு வருது. அண்ட் தென் நீட் ஆஃப் வியர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வியர்னால் தெரியும் இல்லையா, தேய்மானம். ஸோ அது வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அண்ட் தென் பெர்மிசபிள் டெம்பரேச்சர் ரேஞ்சு, material deformation required. These are some of the factors which are required as in the mechanical property of a material. And then physical property, வந்து என்னென்ன physical property இருக்கணும், electrical property, magnetic property, thermal property. physical வந்துட்டாலே weight எவ்வளோ, measurements எவ்வளோ, aesthetic requirements அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், நம்மளோட அழகுபடுத்துறது தான், அதுதான் வந்து அஸ்தட்டிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் இதில் வந்துடுது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், லைஃப் ஸ்பேனு, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் என்னது சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட்டு. ரிலையபிலிட்டி, சர்வீசபிலிட்டி, ரீசைக்கிளபிலிட்டிலாம் என்னது சர்வீஸ். அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் கன்சிடரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டீரியலில் வரும். இப்போ மேனுஃபேக்சரிங், ஸோ அதில் வந்து யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்ஸு. இப்போ இந்த டூல்ஸ், டைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இப்போ டையை வச்சு நீ என்ன பண்ண முடியும், ஒன்ஸ் நீ டை மேக் பண்ணிட்டேன்னா with the help of that die you can able to make similar component. உன்னால் வேற ஒரு காம்பனண்ட் புதுசாக தயாரிக்க முடியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் எதில் வந்துடும், ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்துடும். அண்ட் தென் கன்சிடரேஷன் ஆஃப் ஈஸ் ஆஃப் மேனுஃபேக்சர், எவ்வளோ ஈஸியாக உன்னால் அந்த காம்பனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அண்ட் தென் குவான்டிட்டி அண்ட் ரேட் ஆஃப் காம்பனண்ட்ஸ் டு பி மேடு, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் செக்ஷன் திக்னஸ், டிசைட் லெவல் ஆஃப் குவாலிட்டி, ஆன்டிசிபேட்டிங் QA அப்படிங்கிறது குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரெக்குயர்மெண்ட், கன்சிடரேஷன் ஆஃப் ஈஸ் ஆஃப் அசம்பிளி. ஸோ இதெல்லாம் தான் இது வந்து மேனுஃபேக்சரிங். இப்போ தான் எதுக்கு வர, நீ ப்ராசஸ் செலெக்ஷனுக்கு வர. ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்தே உனக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி போகிற மாதிரி தெரிஞ்சாலும் பட் ஆனால் இது வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணதை இன்னும் டீட்டெயில்டாக உனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணதோடு இல்லாமல் இன்னைய கிளாஸோட டாபிக்ஸும் பார்த்துட்ருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்கோம், ப்ராசஸ் செலெக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருக்க, ப்ராசஸ்னால் என்ன, ப்ராசஸ் பிளானிங்னா என்ன, அதோட டெஃபினேஷனு, டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பிளானிங், அதில் மேனுவலு, ஜெனரேட்டிவ், கம்ப்யூட்டர் எடடில் ரிட்ரீவலு, ஜெனரேட்டிவு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் பார்த்துருக்க, மேனுஃபேக்சரிங் பார்த்துருக்க. இப்போ எங்கே வந்திருக்க, ப்ராசஸ்க்கு வந்திருக்க, ப்ராசஸ் செலெக்ஷன். ஸோ ப்ராசஸ்ங்கிறது என்னது, இஸ் எ மெத்தட் ஆஃப் ஷேப்பிங், ஜாயினிங் ஆர் ஃபினிஷிங் எ மெட்டீரியல் தான் என்னது ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அண்ட் தென் to choose the right manufacturing process at the design stage itself. ஸோ இப்போ முக்கியமான விஷயமே என்னது,
நீ டிசைன் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் மூலயமா தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீ டிசைன்லேயே முடிவு பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் த ஒர்க் ஃப்ளோர் ஆர் ஒர்க் ஷாப், தென் யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் த ப்ராடக்ட் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம். And then selection of right manufacturing process depends on the materials to be used on its size, shape and precision, number of parts to be made. So for classification of manufacturing process, so idan the broad classification. So for raw material, so inge paatha appadina inge materials nu sollirukangale thavara, but the classification is mainly based on the methods, process methods. So for first paarenga shaping அப்படினாலே casting அப்படிங்கிறது ஒரு மெத்தடு, மோல்டிங்கிறது ஒரு மெத்தடு, டீஃபர்மேஷன்ங்கிறது ஒரு மெத்தடு, பவுடர் மெத்தடு அண்ட் தென் ஸ்பெஷல் மெத்தட்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் எதில் வருது? இட் கம்ஸ் அண்டர் ஷேப்பிங். ஸோ இப்போ இந்த கேஸ்டிங்னாலே சாண்டு, டை, ஸோ அதெல்லாம் உள்ளது. மோல்டிங் அப்படிங்கிறது இன்ஜெக்ஷன் மோல்டிங், கம்ப்ரெஷன் மோல்டிங், ப்ளோ மோல்டிங், இது வந்து வேரியஸ் மெத்தட்ஸ். அண்ட் தென் டீஃபர்மேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரோலிங், ஃபோர்ஜிங் அண்ட் ட்ராயிங். அண்ட் தென் பவுடர் மெத்தட்ஸில் வந்து சின்டரிங் and then hyphing and then slip casting. Special method பார்த்தீங்கன்னா rapid prototype, layup, electroform. ஸோ இது எல்லாமே எதில் வருது? ஷேப்பிங். இதெல்லாம் ப்ராசஸ். அண்ட் தென் மெஷினிங், கட்டு, டர்னு, பிளேனு, ட்ரில்லு, கிரைண்டு, இதெல்லாம் லேத்து மிஷின், ட்ரில்லிங் மிஷின், ஷேப்பிங் மிஷின், பிளானிங் மிஷின் அதில் வருது. அண்ட் தென் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து குவென்ச்சு, டெம்பர், ஏஜ், ஹார்டன். ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அயன் கார்பன் டயக்ராம்னு ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா? இதர் மெட்டீரியல் சயின்ஸ்னு படிச்சிருப்பீங்க, அப்படின்னா இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜின்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க. அதில் அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு அயன் கார்பன் டயக்ராமில் நீட் அண்ட் கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஜாயினிங்கிறது அதர் டைப் ஆஃப் ப்ராசஸிங் த மெட்டீரியல். ஸோ அது வந்து அதசிவ்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் ரிஜிட். அதசிவ்ஸுங்கிறது என்னது? கம் மாதிரி. அண்ட் தென் வெல்டிங். ஸோ இதெல்லாம் வந்து பர்மனெண்ட் ஃபிக்ஸு இல்லையா? எய்தர் ஒன்ஸ் இட் ஹாஸ் பீன் மேட் வி கேன் ஏபிள் டு டிசமினேட் வித் த ஹெல்ப் ஆஃப் கட்டிங் மிஷின் ஒன்லி. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது? வித் த ஹெல்ப் ஆஃப் பேர் ஹேண்ட் வி கேன் நாட் ஏபிள் டு ரிமூவ் த ஜாயிண்ட் பார்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வெல்டிங். ஸோ அதில் என்னென்ன டைப் இருக்குது? மிக்கு, டிக்கு, கேஸ் வெல்டிங், நிறைய இருக்குது இல்லையா? அண்ட் தென் ஃபாஸ்ட்னஸ், ரிவெட்டு, போல்ட்டு. ஸோ இப்போ நம்ம கார்பென்ட்ரி மேடு உட்டன் டேபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை வெல்டிங் மேடு ஸ்டீல் டேபிள்ஸாக இருக்கட்டும், உங்களோட சிட்டிங் டேபிள் இருக்கு இல்லையா? டேபிள் அண்ட் டெஸ்க்கு. ஸோ அதெல்லாம் எதில் வருது? ஃபாஸ்டனஸில் வரும். ரிவெட்டு, போல்ட்டு, ஸ்டாபிள், சீவு, எக்ஸட்ரா. அண்ட் தென் ஃபினிஷிங். ஸோ ஃபினிஷிங்கும் போது பாலிஷு, கோட்டிங், பெயிண்ட்டு, டெக்ஸ்டர். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்டருங்கிறத நான் என்ன சொன்னேன் அப்படின்னா என்ன ஃபார்மாக உங்களுக்கு விஷுவலாக காட்டுறது. பெயிண்டிங் உங்களுக்கு தெரியும், கோட்டிங்கும் தெரியும், பாலிஷிங்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் இதில் வரும், ஃபினிஷிங்கில் வரும். ஸோ இதெல்லாம் என்னது? மேஜர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இப்போ நான் இதை சொன்னது தான் என்ன இருக்குது? டீட்டெயில்டாக ப்ரைமரி ப்ராசஸ் ஆரம்பித்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன் ப்ராசஸ் செலெக்ஷன்? ஸோ இதுதான் என்னது? ஃபேக்டர்ஸ் இன் ப்ராசஸ் செலெக்ஷன் தட் ஹாஸ் டு பி considered. So first one, material form, component size and weight, economic considerations, dimension, geometric accuracy, surface finish, batch size, production rate. So இதெல்லாம் தான் என்னது? various factors influencing the consideration of process selection. So இப்போ material form என்ன மாதிரி இருக்கணும், component size and weight எவ்வளோ இருக்கணும், economic consideration whether it has to be a cheaper one or a best quality, it means then more cost will be included. Sorry for the interruption. Just a moment. Okay. And then these are the material process and selection factors. So geometry. So which is nothing but here நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதை இங்கே வந்து பிளாக் டயக்ராம்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ ஜாமெட்ரி, சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், மேனுஃபேக்சரிங் டேட்டா, எக்கனாமிக்ஸு, material selection, process selection. So either here நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கனாலே PPC இல்லையா, ME 8793 ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் தான் இல்லையா? ஸோ இப்போ ப்ராசஸ் பிளானிங், இந்த ப்ராசஸ் செலெக்ஷனும் அதுக்குண்டான காஸ்ட்டும் தான் இந்த பேப்பரு. ஸோ இந்த ப்ராசஸ்ங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு? மெட்டீரியலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ மெட்டீரியல்னு வரும்போது அதோட காஸ்ட் இருக்குது, என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் டைப் இருக்குது, இந்த மெட்டீரியல்னாலே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த மெட்டீரியல்னாலே அதுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவைப்படும், இந்த மெட்டீரியல்னால் அதுக்கு என்னென்ன ஜாமெட்ரி. ஸோ என்னது? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ராசஸ் we are making the database of material and then that materials geometry, service, material property, manufacturing data, economics, those and all. So இது என்னது? ப்ராசஸ் செலெக்ஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ அதோட கைட்லைன்ஸ் என்னென்னா பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் தென் ப்ராசஸ் செலெக்ஷன் மெத்தட்.
ஸோ எப்படி ஒரு ப்ராசஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே ப்ராசஸ்ங்கிறதுனால என்ன மீனிங் சொன்னேன், ப்ராசஸ் இங்கே இருக்கு பாருங்கள், மெத்தட் ஆஃப் ஷேப்பிங், ஜாயினிங் ஆர் ஃபினிஷிங் ஏ மெட்டீரியல். ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் செலெக்ஷனுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அதை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து என்ன தான் ஒரு டிஃபிகல்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் தான். ஏன்னா ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளே நம்ம அடிக்கடி சொல்கிறது வந்து ஒரு பிளேட்டில் ஹோல் ட்ரில் பண்ணுறது தான். அதை நம்ம லேத்துலேயும் பண்ண முடியும், ட்ரில்லிங் மிஷின்லேயும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எது நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன், எது நமக்கு குயிக் ஆப்ஷன், எது காஸ்ட் கம்மி, எது நல்லாயிருக்கும் சர்ஃபேஸ் ஃபினிஷ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், difficult and a complex task இருக்கும். So it depends on the assumptions. So first thing என்னது ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்லுவோம். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரி என்ன பண்ணுவோம், ட்ரையல் அண்ட் எரரில் போவோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே அசம்ஷன் சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் திஸ் ப்ராசஸ் செலெக்ஷன். ஸோ drawing interpretation, identification of critical processing factors, comparison of potential manufacturing processes, and then identification of suitable processor. So first thing என்னது drawing interpretation தான். And then identification of critical processing factors. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் தென் அதை கம்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த கம்பேரிசன், வித் ஹெல்ப் ஆஃப் கம்பேரிசன் we are getting into the conclusion about what are all the process we are going to select and what are all the components we are going to be made. ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு திங் ட்ராயிங் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்ஜினியர் ட்ராயிங்கு, பார்ட் ட்ராயிங்கு, அப்புறம் கம்பைன்டு ட்ராயிங்கு, அசம்பிளி ட்ராயிங் நிறையா பார்த்தோம் இல்லையா. ஸோ பேஸ்ட் ஆன் த ஜாமெட்ரி, ப்ராசஸிங் ஃபேக்டர்ஸு, ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி கடைசியாக என்ன பண்ணுறோம், ப்ராசஸில் எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டுங்கிற ஒரு கன்க்ளூஷன் வரும். அதுதான் இந்த ப்ராசஸ் செலெக்ஷன் மெத்தட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ராசஸ் ஷேப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். இது என்னென்ன மெத்தட்ஸ்னு தெரியுதா, கேஸ்டிங் மெத்தடு, இதெல்லாம் எதில் வருது, கேஸ்டிங், ஃபோர்ஜிங், மிஷினிங், மோல்டிங், ஃபார்மிங்லாம் இங்கே பார்த்தோம் இல்லையா. எதில் வருது, ஷேப்பிங்கில் வருது இல்லையா. ஸோ அந்த ஷேப்பிங்கில் வரக்கூடியது தான். ஸோ அதில் இருக்கக்கூடியது என்னது, இதெல்லாம் வந்து ஷேப்ஸு, சர்க்குலரு, நான் சர்க்குலரு, ஃப்ளாட்டு, டிஷ்டு, 3D மாடல், 3D ஹாலோ. ஸோ அதை பேஸ் பண்ணி இது என்ன மெத்தடில் என்ன இதில் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் என்னது, இந்த ப்ராசஸ் ஷேப் மேட்ரிக்ஸ். அண்ட் தென் இங்கே ஃபஸ்ட் அனாலிசிஸ் என்னது, ஜாமெட்ரி. அதுக்கப்புறம் செகண்ட் அனாலிசிஸ் வந்து அவுட்புட் ஃப்ரம் த ட்ராயிங் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி, டைமென்ஷனல், ஜாமெட்ரல் டாலரன்ஸு, லிமிட்ஸ் அண்ட் ஃபிட்ஸு, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். டூல் ரெஃபரன்ஸ், கேஜ் ரெஃபரன்ஸ், ஸ்பெஷல் மெட்டீரியல் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் பார்த்தது. இதெல்லாம் வேரியஸ் ஸ்டேஜஸ், வேறு ஒன்றும் இல்லை, தெரியுதா. இதெல்லாம் வேரியஸ் ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் செலெக்ஷனில் ட்ராயிங் இன்டர்பிரிட்டேஷன் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் ப்ராசஸிங் ஃபேக்டர்ஸ் தான் இந்த ப்ராசஸ் மெட்டீரியல் மேட்ரிக்ஸு. அண்ட் தென் ஸ்டேஜ் 3 வந்து கம்பேரிசன், வேரியஸ் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணிவிட்டு அதில் எது ஸ்டேபிள், அதில் எது வந்து ரிலையபிள் அப்படிங்கிறத பொறுத்து சூஸ் பண்ணுறது. அண்ட் தென் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சூட்டபிள் ப்ராசஸ், அந்த கம்பேரிசனை பேஸ் பண்ணி இந்த சூட்டபிள் ப்ராசஸ் என்னவோ அதை மேக் பண்ணுறது, சரியா. அண்ட் தென் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் டூலிங் செலெக்ஷன். ஸோ இது பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் இல்லையா. இந்த ஃபஸ்ட் யூனிட்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராசஸ் தான். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே என்னெல்லாம் சொல்லலாம், இந்த 4 மெத்தட் சொல்லலாம். இதுக்கு வந்து வீடியோ ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். எதுக்கு, இந்த ஷேப்பிங் ப்ராசஸ், அதாவது கேஸ்டிங்னா என்ன, மோல்டிங்னா என்ன, டிஃபர்மேஷன் மெத்தட்ஸ்னா என்ன, பவுடர் மெத்தடாலஜி, ஸ்பெஷல் மெத்தட்ஸு. ஸோ இதுக்கெல்லாம் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காட்டுறேன், சரியா. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு இஃப் பாசிபிள் நான் வந்து வீடியோ இது ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து கூகுள் மீட்டில் பண்ணுறதுனால நான் வீடியோவாக ப்ளே பண்ணும்போது அந்த வீடியோவோட ஆடியோ உங்களுக்கு ரீச் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் மேபி டுமாரோ 11:15 to 12:15 we have another class, right? ஸோ அந்த கிளாஸில் நம்ம இதோட up to this topics, what are all the topics we can able to produce a video examples I can able to produce in the next class, right? So இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் டூலிங் செலெக்ஷன். ஸோ இப்போ இது வரைக்கும் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா, ப்ராசஸ் செலெக்ஷன் அண்ட் தென் ப்ராசஸ் செலெக்ஷனில் வேரியஸ் மெத்தட்ஸு. ஸோ இப்போ எங்கே வரும், ப்ரொடக்ஷனுக்கு வரும். என்னப்பா, someone turned on the mic, please turn off the mic.
ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா we had opted for design and then material and then process, and then now we are entering into the another era of title name called production equipment and tooling. ஸோ இப்போ எக்யூப்மெண்ட்டு டூலு. ஸோ இப்போ வந்து மெட்டீரியல் பார்த்துட்டோம், ஆக்சுவலாக டிசைன்லேருந்து மெட்டீரியல்லேருந்து ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ எக்யூப்மெண்ட்டுக்கும் டூலுக்கும் வரும். தான் அந்த ட்ரீ டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம், செகண்ட் இதை பார்த்தோம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிட்டு வரேன். சரியா? ஸோ இந்த யூனிட் 1 ஸ்டார்ட்லேருந்து என்ன பார்த்துருக்கோம்? ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட டெஃபினேஷனு, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் மெத்தட்ஸு, ப்ராசஸ் செலெக்ஷன்ஸு, மெட்டீரியல்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸு, ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறம் வந்து ப்ராசஸ் செலெக்ஷனோட மெத்தட்ஸு, இப்போ எக்யூப்மெண்ட்டு டூலோட செலெக்ஷன் மெத்தட்ஸ். அது வந்து ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்னா இப்போ நீ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் தியரிட்டிக்கல். இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒர்க் ஷாப்பில் இந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சர் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டு டூலை பேஸ் பண்ணி தான். ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் டூலிங். ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா த தேர்ட் ஸ்டெப் இந்த ப்ராசஸ் பிளானிங். அதான் என்னது? இந்த செலெக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் டூலிங். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிசைனு, அடுத்த ஸ்டெப்பு மெட்டீரியலு, அந்த ப்ராசஸ் பிளானில் அடுத்து என்னது? எக்யூப்மெண்ட்டு டூலிங்கும். ஸோ இதுதான் தேர்டு. ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா process planner has selected the manufacturing process to be employed, then the specific production equipment required for carry out the selected processes should be selected, and then some of the important factors என்னது? component size, component weight, physical size of the machine, construction of the machine, power and torque of the machine, number of tools available for the machine, types of tool available for the machine. ஸோ அப்போ அந்த எக்யூப்மெண்ட்டோட சைஸ் என்ன, வெயிட் என்ன, அது ஒர்க் ஃப்ளோரில் கொண்டு வந்து வைக்கும்போது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. ஸோ அதான் ஃபிசிக்கலு. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன், வெதர் இஃப் யூ ஆர் பிளானிங் டு மேக் தட் எக்யூப்மெண்ட் இன் த இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப், ஓன் இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப், தென் ஹவு இட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட். அண்ட் தென் பவர் என்ன, டார்க் என்ன, எவ்வளோ டூல்ஸ் அதில் ஒரே நேரத்தில் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் டூல், என்னென்ன டைப் ஆஃப் டூல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் என்னது? இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் டியூரிங் த செலெக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட். And then with these factors equipment selection has been made, then the specific tooling for each operation should be identified. So equipment choose பண்ணியாச்சு அப்படிங்கும்போது டூலிங், ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு உண்டான டூலிங். இப்போ ட்ரில்லிங்னா ட்ரில் பிட்டு, ட்ரில் டூலு, அதேமாதிரி மில்லிங்னா மில்லிங் டூலு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் இண்டிவிஜுவல் டூல்ஸ் என்ன பண்ணணும், நம்ம தனியாக செலக்ட் பண்ணணும். அதை எதை பொறுத்து செலக்ட் பண்ணுறாங்க? அவைலபிலிட்டி ஆஃப் டூலிங், ஒர்க் பீஸ் என்ன, அதாவது ஜாப் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலு, என்ன டைப் ஆஃப் கட்டு. அது வந்து கட்டுங்கிறதுங்கிறது இங்கே என்ன மீனிங் அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவல், அதுதான் இங்கே கட்டுன்னு சொல்கிறாங்க. விச் கேன் பி ஸ்டேட்டட் ஆஸ் ட்ரில்லிங், போரிங், மில்லிங் எக்ஸெட்ரா. வாட் எவர் மே பி த ப்ராசஸ், இட் கம்ஸ் அண்டர் கட், விச் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் த மெட்டீரியல். அண்ட் தென் பார்ட் ஜாமெட்ரி ஆர் சைஸு, அண்ட் தென் டூல் மெட்டீரியலு, மிஷினிங் டேட்டா, மெஷின் டூல் கேரக்டரிஸ்டிக்ஸு, கட்டிங் டூல் மெட்டீரியல்ஸ், tool handling requirements, quality requirements, capability requirements. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் என்னது டூல்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் எக்யூப்மெண்ட், ஃபார்மிங்கு. ஸோ இப்போ ஃபார்மிங்கும்போது ரோலிங் வரும், ஃபோர்ஜிங் வரும், ட்ராயிங் வரும், ஷீட் மெட்டல் ஒர்க்ஸு, பெண்டிங்கு, ப்ரெஸ்ஸிங், இது எல்லாமே இதில் வந்துடும், ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்லாம் வந்துடும். அண்ட் தென் மெஷினிங் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேத் மிஷின், ஷேப்பிங் மிஷின், பிளானிங் மிஷின், ட்ரில்லிங், மில்லிங், போரிங், வைண்டிங், இதெல்லாம் என்னது எதில் வரும்? மெஷினிங் எக்யூப்மெண்ட்டில் வரும். ஸோ அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் இன் எக்யூப்மெண்ட் செலெக்ஷன். எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்? ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க, டூல்ஸ் பார்த்துருப்போம், எக்யூப்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ டெக்னிக்கல் ஃபேக்டர், ஆப்ரேஷனல் ஃபேக்டர். டெக்னிக்கல் ஃபேக்டருங்கும் போது ஒர்க் பீஸ் என்ன சைஸு, அந்த ஜாப் என்ன சைஸு, மெஷின் அக்யூரசி எவ்வளோ, சர்ஃபேஸ் ஃபினிஷ் எவ்வளோ, கட்டிங் ஃபோர்ஸஸ் எவ்வளோ, பவர் ஆஃப் த மிஷின் எவ்வளோ, இதெல்லாம் டெக்னிக்கலாக அந்த மிஷினை செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டானது. அண்ட் தென் ஆப்ரேஷன், பேட்ச் சைஸு, 1 மணி நேரத்துக்கு எத்தனை, இல்லை ஒரு 100 காம்பனண்ட் செய்கிறதுக்கு எவ்வளோ டைமு. அண்ட் தென் கெப்பாசிட்டி, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும். அண்ட் தென் அவைலபிலிட்டி, 24 ஹவர்ஸும் அவைலபிளாக இருக்கலாம். அதை வந்து 3 ஷிஃப்ட் பேசிஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 ஹவர்ஸ், எவ்ரி 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட் கேன் பி ஷஃபிள்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு 8 ஹவர்ஸு, செகண்ட் ஷிஃப்ட்டுங்கிறது அனதர் 8 ஹவர்ஸு, தேர்ட் ஷிஃப்ட்டுங்கிறது அந்த லாஸ்ட் 8 ஹவர்ஸு. ஸோ 24 ஹவர்ஸை 8 ஹவர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவைலபிலிட்டி வந்து 8 ஹவர்ஸா இல்லை வந்து 24 ஹவர்ஸா அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது என்னென்ன சொன்னாங்க? ஃபிசிக்கல் சைஸ் ஆஃப் த ஒர்க் பீஸ், மெஷினிங் அக்யூரசி, சர்ஃபேஸ் ஃபினிஷு, கட்டிங் ஃபோர்ஸஸ், மெஷினிங் பவர்.
ஸோ அதெல்லாம் தான் ஒன்றா இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சைஸ்னால் அது வந்து என்ன சைஸில் இருக்குது, whether it may be a large one, medium one or a lower one, and then dimension, and then மெஷினோட அக்யூரசி அப்படிங்கிறது என்னது, அக்யூரசி ப்ரிசிஷன் நடத்தியிருக்கேன் இல்லையா மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸில். ப்ரிசிஷன் அப்படிங்கிறது என்ன, அக்யூரசி அப்படிங்கிறது என்ன, யாராவது சொல்ல முடியுமா? ஒரு 100 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பேன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி. சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இப்போ ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணு, ப்ரிசிஷன்னா என்ன, அக்யூரசினா என்னன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மெட்ராலஜி நோட்ஸ் வச்சுருந்தா அப்படின்னா எடுத்து திருப்பி படிச்சுப்பார். அண்ட் தென் சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் எப்படி இருக்கணும், ரஃபாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இதில் வந்துடுது, சர்ஃபேஸ் ஃபினிஷில் வந்துடுது. அண்ட் தென் கட்டிங் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஃபீடு, ஸ்பீடு, டெப்த் ஆஃப் கட்டு அதெல்லாம் பொறுத்தா என்னது, இந்த கட்டிங் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. அண்ட் தென் மெஷின் பவர் 1 HP மோட்டாரு, 2 HP மோட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஏன்னா மோட்டார் இஸ் நத்திங் பட் த டிரைவிங் ஃபோர்ஸ் விச் இஸ் யூஸ் டு ஆப்ரேட் த மெஷின் இல்லையா. ஸோ இப்போ மோட்டார்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டைலரிங் மிஷினில் கூட ஈவன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபுட் மோட்டார் வி கேன் ஏபிள் டு பெடல் த மிஷின் வித் த ஹெல்ப் ஆஃப் மோட்டார் ஃபோர்ஸ். ஸோ அந்த மிஷின் பவர் என்ன அதுதான். அண்ட் தென் ஆப்ரேஷனல் ஃபேக்டர்ஸில் இந்த 3 பேட்ச் சைஸு, கெப்பாசிட்டி, அவைலபிலிட்டி. ஸோ இப்போ பேட்ச் சைஸுங்கிறது இப்போ உங்களோட பேட்ச் அப்படிங்கிறது 35 மெம்பர்ஸ் இல்லையா, இதே மாதிரி ஃபைனல் இயர் பிங்கிறது 35 மெம்பர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் யாராவது வெளியில் போயிருக்கு அப்படின்னா மேபி இட் கேன் பி ரெடியூஸ்ட் அப் டு 68, 69 எக்ஸெட்ரா வென் கம்பைனிங். ஸோ அப்போ உங்கள் பேட்ச் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது தான். அண்ட் தென் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் எவ்வளோ. இப்போ சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம மெக்கானிக்கல் சீட் வந்து கெப்பாசிட்டி வந்து 60, பட் ஆனால் எவ்ரி இயர் இப்போ உங்கள் ஏ செக்ஷனே பார்த்தீங்கன்னா 35 தான். பட் ஆனால் ஒரு செக்ஷனுக்கு எவ்வளோ 60 peoples we can able to afford the engineering education, but the seat filled in this current academic year எவ்வளோ, ஃபைனல் இயர் ஏ 35, ஃபைனல் இயர் பி எவ்வளோ 35. ஸோ இப்போ இங்கே கெப்பாசிட்டிங்கிறது 60, பேட்ச் சைஸுங்கிறது எவ்வளோ 35. அண்ட் தென் அவைலபிலிட்டி எப்பயுமே என்ன தான், வாட் ஆர் த கண்டிஷன் இஸ் வெதர் இட் மே பி அ பேண்டமிக் சுச்சுவேஷன், லாக்டவுன் இல்லை அப்படின்னாலும் உங்களோட அகடமிக் ஒர்க்கை என்ன பண்ண ஆகல, ஸ்டாப் பண்ணலை. ஸோ எய்தர் அனதர் வே ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், உனக்கு கிளாஸை டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கும் இல்லையா. அண்ட் தென் மெஷின் செலெக்ஷன் மெத்தடு, ஒரு மிஷினை எப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ ப்ராசஸ் செலெக்ஷன் மெத்தடு. ஸோ அந்த மெஷின் பார்ட் சைஸ்க்கு கோப் அப் பண்ணுமா, அதாவது மீட் அவுட் பண்ணுமா, டஸ் மெஷின் மீட் மினிமம் பவர் ரெக்குயர்மெண்ட்ஸ், அண்ட் தென் ஓவர் பவர்டா இல்லை ஹை ஸ்பிண்டில் ஸ்பீட் ரெக்குயர்டா, கேப்பபிளா அந்த மிஷின். அண்ட் தென் ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபைனல் மிஷினை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு மிஷினுக்கு என்னென்ன ப்ராசஸ் அந்த மிஷினில் வருது, அந்த மிஷினுக்கு அந்த பார்ட் சைஸ் வந்து கம்பேட்டபிளாக, மினிமம் பவர் ரெக்குயர்மெண்ட் இருக்கா, இல்லை ஓவர் பவர்டா, இல்லை ஹை ஸ்பிண்டில் ஸ்பீடு மட்டும் தேவையா, இந்த மிஷின் கேப்பபிளா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னது ஒரு ஃபைனல் மிஷினை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் ஸ்டேஜஸ் ஆஃப் மிஷின் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் செலெக்ஷன், பவர் ஆர் ஃபோர்ஸ் அனாலிசிஸ், கேப்பபிலிட்டி அனாலிசிஸ், ஆப்ரேஷன் அனாலிசிஸ். இந்த ஃபஸ்ட்டு கட்டு அனாலிசிஸ் இப்போ நீங்கள் இங்கே பார்த்த இந்த லே அவுட் டயக்ராம் தான் இங்கே 4 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டு, அந்த மிஷினோட பார்ட் சைஸ் வந்து மேட்ச் ஆகுதா. இந்த பவர் ஆர் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் தான் மினிமம் ரெக்குயர்மெண்ட் இருக்கா, ஓவர் பவராக இருக்கா, ஹை பவர் ஸ்பிண்டில் ஸ்பீடு தேவையா, அது வந்து இதில் வருது பவர் ஃபோர்ஸ் அனாலிசிஸ். அண்ட் தென் கேப்பபிளில் வந்து மிஷின் கேப்பபிளா, கெப்பாசிட்டி இருக்கா அந்த மிஷினுக்கு. அண்ட் தென் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா டஷன் மீட்டு இபிக்யூங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க மாதிரி எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி இல்லையா. அந்த ஒரு பேட்ச் அப்படிங்கிறது அந்த மிஷின் எவ்வளோ நேரம் ரன் ஆகுது, அதுக்கு பவர் எவ்வளோ செலவாகுது, ரன்னிங் காஸ்ட் எவ்வளோ செலவாகுது, ரா மெட்டீரியல் எவ்வளோ, ஸோ இந்த காஸ்டிங்கு, டைமு, ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலு, டூல் லாஸு, எக்யூப்மெண்ட்டு வியரு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பேட்சுக்கு எத்தனை கொண்டு வந்தால் ப்ராஃபிட்டாக இருக்கும், எக்கனாமிக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் என்னது ஆப்ரேஷன் அனாலிசிஸ். ஸோ இதை பொறுத்தா என்ன பண்ணுறாங்க, ஒரு மிஷினை செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஸோ இது அதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் தான்ப்பா, நீ ரீட் அவுட் பண்ணிக்க. இதே சாஃப்ட் காப்பி உங்ககிட்ட இருக்குது, நீ ரீட் அவுட் பண்ணிக்க அதுலேருந்து, சரியா. பட் ஆனால் கண்டென்ட் இது தான், ஓகேவா. அகெயின் சாரி ஃபார் த இன்டரப்ஷன். அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் இன் டூல். ஸோ இப்போ இது எக்யூப்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து டூலுக்கு வரும் இல்லையா. ஸோ மெஷின் முடிஞ்சிருக்கு, டூலுக்கு வரும். ஐ திங்க் ஆஃப்டர் திஸ் டூலை செலக்ட் பண்ணுற மெத்தடோட உங்களோட ஃபஸ்ட் யூனிட் முடியுது, ஓகேவா.
ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் யூனிட் அநேகமாக இந்த 12:15 வரைக்கும் கிளாஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து we can able to conclude with this hour, and in the consecutive hour by tomorrow morning 11:15 to 12:15 we can able to watch the video examples in wherever the topic is available. ஸோ இந்த யூனிட்ல எந்தெந்த டாபிக்லாம் வீடியோ ரெஃபரன்சஸ் என்னால் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நாளைக்கு கொடுக்குறேன். ஸோ by today 12:15 we can able to complete the unit 1 theoretical description, and by tomorrow with the help of video references we can conclude the first unit. So first unit நாளைக்கு முடிச்சு நம்ம next unitக்கு போலாம். சரியா? நாளைக்கு 1 hour தான் இருக்கு இல்லையா உங்களுக்கு, 11:15 to 12:15. ஸோ அது வந்து இந்த வீடியோ எக்ஸாம்பிள் தான் முடியும்னா அப்போ நாளைக்கு அந்த 1 hour நமக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட் யூனிட் முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் வீக் வந்து 3 hours அண்ட் திஸ் வீக் வந்து 3 hours. ஸோ 3 hours அப்படிங்கிறது என்டையர் 60 minutes இல்லையா? ஸோ வந்து நமக்கு ஆக்சுவலாக 1 hour அப்படிங்கிறது 45 minutes தான். ஸோ இப்போ டோட்டலி 6 hours வந்து இப்போ நம்ம 45 minutes கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி வரும்? 45 + 45 வந்து 1.5 hour இல்லையா? ஸோ 2 hourங்கிறது, அதாவது 2 45 minutesங்கிறது 1.5 மணி நேரம். ஸோ இப்போ 8 hours வரும். ஸோ இப்போ நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட ஃபஸ்ட் யூனிட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் பார்த்தீங்க அப்படின்னா 8 hours, 8:45 minutes ஹவர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். பட் ஆனால் உங்களுக்கு ஆன்லைன் ஷெட்யூலுங்கிறதுனால 60 minutesஸாக போட்டிருப்பாங்க. ஸோ 60 minutesனால் 6 hours இல்லையா? 45 minutesஸாக கன்சிடர் பண்ணுறோன்னா 8 hours. ஸோ உங்களுக்கு சிலபஸில் இருக்கிறது 9 hours, நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் 1 hour முன்னாடி முடிக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. கிளாஸ் கமிட்டி மீட்டிங்கே ஆன்லைனில் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் உங்களுக்கு புதுசாக ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சிலபஸ் என்னவோ அதுதான் இந்த புக்லேயே இருக்கிறது. சிலபஸ் என்னங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டு ஹவர்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ சிலபஸ் படி நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். தியரிட்டிக்கலாக கொடுக்குறேன், மெட்டீரியல்ஸ் PDF கொடுத்துருக்கேன், புக்கு சாஃப்ட் காப்பி கொடுத்துருக்கேன், அண்ட் தென் பவர் பாயிண்ட் கொடுக்குறேன், அண்ட் வீடியோ ரெஃபரன்சஸ் வந்து நாளைக்கு காட்டுறேன். ஸோ ஒரு பேப்பரில் ஒரு யூனிட்டுக்கு யூனிட் பை யூனிட்டாக அந்த பேப்பருக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பாசிபிள் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்க. ஸோ ஆன்லைன் ஷெட்யூல் 6 hours டேக்கன் டு கம்ப்ளீட் த யூனிட் 1, அண்ட் நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி டைம் டேபிளில் 45 minutes இல்லையா? ஸோ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 8 hours எடுத்திருக்கு நம்மளோட யூனிட் 1 முடிக்கிறதுக்கு. சரியா? ஸோ இது ரிமைண்ட் வச்சுக்க. கிளாஸ் கமிட்டி மீட்டிங் யார் யார் போகிறீங்களோ அப்படிங்கிறத பார்த்துக்க. ஆஸ் பர் ஷெட்யூல் போயிட்டுருக்கா அப்படிங்கிறதையும் நீ பார்த்துக்க. சரியா? அவனோட சிலபஸ் கையில் வச்சிருப்பேன், நான் அவனுக்கு சாஃப்ட் காப்பி கொடுத்துருப்பேன், அதை வச்சு நீ வேணால் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நவ் வி ஆர் கமிங் இன் டு த செஷன் ஃபேக்டர்ஸ் இன் டூலிங் செலெக்ஷன். ஸோ எக்யூப்மெண்ட் முடிஞ்சிருக்கு, இப்போ எங்கே வரும், டூலுக்கு வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆன் டூல் செலெக்ஷன். இங்கே கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு டூலை செலக்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஃபேக்டர்லாம் தடுக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸுங்கிறது நம்ம கம்பெனியில் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மேனுஃபேக்சரிங் மெத்தட் வந்து ஓல்டு மெத்தடாக கூட இருக்கலாம், நம்ம சூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் நியூ மெட்டீரியலாக கூட இருக்கலாம். ஸோ அதனால இருக்கலாம். அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். ஸோ அதுவுமே ஓல்டு டைப் ஆஃப் ப்ராசஸாக இருக்கலாம். மெஷின் டூல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்மளோட டூல் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு புது டூல் வாங்கியிருப்போம், பட் ஆனால் மிஷின் பழைய மிஷினாக இருக்கும். ஸோ இப்போ கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வரும். அண்ட் தென் கேப்பபிலிட்டி, ப்ராசஸிங் டைமு, கட்டிங் டூல் அவைலபிலிட்டி. ஸோ இதெல்லாம் எதில் வருது, கன்ஸ்ட்ரெயின்ஸ். அண்ட் தென் ஆப்ரேஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒரு டூல் என்னெல்லாம் ஆப்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவை அப்படிங்கிறது, ஒர்க் பீஸ் மெட்டீரியலு, ஆப்ரேஷன், பார்ட் ஜாமெட்ரி, டூலிங் டேட்டா. அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டூலோட பெர்ஃபார்மன்ஸ், கட்டிங் டூல் மெட்டீரியல்ஸு, கட்டிங் டூல் ஜாமெட்ரி, கட்டிங் ஃப்ளூயிட்ஸ். உங்களுக்கு இதை வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டூலை செலக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட். பழைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாகவோ, கம்பேட்டபிலிட்டி இல்லாமையோ, ப்ராசஸிங் டைம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ, இல்லை கட்டிங் டூல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்காத இருக்கிறதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டு. ஆப்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்டுங்கிறது மெட்டீரியல் வந்து நீ வச்சுருக்க டூல் வந்து அது மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸில் வந்து கிளியராக இருக்குமா அப்படிங்கிறது. அண்ட் தென் ஆப்ரேஷன், எல்லா ஆப்ரேஷனுக்கும் அந்த டூல் யூஸ் பண்ண முடியுமா, அதாவது ஒரு டூலை யூஸ் பண்ணி நிறைய ஆப்ரேஷன் பண்ண முடியுமா. அண்ட் தென் பார்ட் ஜாமெட்ரி, டூலிங் டேட்டா. அதே மாதிரி டூலிங் பர்ஃபார்மன்ஸ் என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, கட்டிங் டூல் மெட்டீரியல்ஸ். ஸோ டூலோட மெட்டீரியல் என்ன இல்லையா? ஸோ இப்போ டூல் ஹேஸ் ஆல்சோ பீன் மேட் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல் தான். ஸோ அப்போ அந்த டூலோட மெட்டீரியல் என்ன, அண்ட் தென் அந்த டூலோட ஜாமெட்ரி, கட்டிங் ஃப்ளூயிட்ஸ். கட்டிங் ஃப்ளூயிட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, கூலண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம லேத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த CNCலலாம் வந்து ஒரு
கூலிங் லிக்விட் ஒன்று இதாகிட்டே இருக்கும் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா டூலோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அந்த வியர் அண்ட் டியரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் இந்த டூலோட பர்ஃபார்மன்ஸை என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் என்னது வேரியஸ் இது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க இல்லையா 3 இது கன்ஸ்ட்ரெயின்ஸு, ஆப்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸு, ஃபேக்டர்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் இங்கே என்ன இருக்குது, டூல் செலெக்ஷன் இருக்குது. ஸோ டூல் செலெக்ஷன் டெசிஷன் எதை பொறுத்து இருக்குது, டூலோட டேட்டா, பார்ட் ஜாமெட்ரி, ஆப்ரேஷன், ஒர்க் மெட்டீரியல், இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸுங்கிறது இங்கே உள்ளது. அண்ட் தென் செலக்டட் டூலு, செட் பேராமீட்டர்ஸில் வந்து ஸ்பீடு, ஃபீடு, மிஷின் டைம்ஸு, கட்டிங் ஃப்ளூயிடுங்கிறது என்னது, கூலண்ட்டு, டூல் மெட்டீரியல். ஸோ இதான் என்னது, டூல் ஜாமெட்ரி ஆல்சோ. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன் டூல் செலெக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸுங்கிறத என்னவோ அதை வந்து டீட்டெயிலாக எடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்குது இல்லையா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸில் ஒரு 6 இருக்குது, அந்த 6 இங்கே தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸில் ஒரு 4 இருக்குது. அதுமாதிரி டூலிங் பர்ஃபார்மன்ஸில் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இங்கே தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உனக்கு தமிழில் ஒரு பார்ட் ஜாமெட்ரினா என்ன, கட்டிங் ஃப்ளூயிடுனா என்ன அப்படின்னு சொன்னதை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தியரிட்டிக்கல் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ அதை நீ படி. அதே மாதிரி டூலிங் செலெக்ஷன் மெத்தட். ஸோ அந்த டூலை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, வேரியஸ் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன மெத்தடு, இந்த 5 ஸ்டேஜஸ் இன் டூல் செலெக்ஷன் அப்படிங்கிறது இங்கே ஸ்டேஜஸாக சொல்கிறாங்க, மெத்தடை இங்கே ஸ்டேஜஸாக சொல்கிறாங்க. எவல்யூஷன் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் மிஷின் செலெக்ஷன்ஸ், அனாலிசிஸ் ஆஃப் மிஷினிங் ஆப்ரேஷன்ஸ், அனாலிசிஸ் ஆஃப் ஒர்க் பீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸு, டூலிங் அனாலிசிஸு, அண்ட் தென் செலெக்ஷன் ஆஃப் டூலிங். ஸோ இதான் என்னது 5 different stages. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எவல்யூஷன் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் மிஷின் செலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்க, based on the pre-selected manufacturing processes, machine tools already the range of tools and can be employed or limited. So இப்போ இந்த evolution of process and machine selectionல pre-selected manufacturing process இது வந்து tool தான், tool selection method தான். இதில் ப்ரீவியஸாக நீ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்னெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரியான டூல்ஸு, அதில் என்னென்ன டூல்ஸ் அவைலபிள், வேரியஸ் ரேஞ்சஸ் இருக்கும், என் நம்பர் ஆஃப் டூல்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த மிஷினுக்கு, அதில் எது சூட்டபிள் அப்படிங்கிறத இவாலுவேட் பண்ணுறது தான் இந்த ஸ்டேஜ் 1. அண்ட் தென் ஸ்டேஜ் 2ல் அனாலிசிஸ் ஆஃப் மெஷினிங் ஆப்ரேஷன். இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, நிறைய டைப் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும், அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த டூலோட டைப்ஸ் அண்ட் தென் சர்டன் ஆப்ரேஷன் இன் ஈச் செலக்டட் மெஷின்ஸ் ஆர் டு பி அனலைஸ்டு. ஸோ அப்போ அதோட மெஷினிங் ஆப்ரேஷன்ஸை அனலைஸ் பண்ணுறது. சரியா? அண்ட் தென் அனாலிசிஸ் ஆஃப் ஒர்க் பீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த அனலைஸ்டு டூல்ஸ் ஆர் ரேஞ்ச் ஆஃப் டூல்ஸ். இந்த ஒர்க் பீஸ் எந்தெந்த ஒர்க் பீஸோட மெட்டீரியல்ஸு, இல்லை என்ன டைப் ஆஃப் ஜாமெட்ரி, என்ன டைப் ஆஃப் ஷேப்பாக இருக்க மெட்டீரியல், எந்த ஷேப்பாக இருக்க ஒர்க் பீஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது இந்த அனாலிசிஸ் ஆஃப் ஒர்க் பீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் தென் டூலிங் அனாலிசிஸில் ஜென்ரல் டூலிங் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது அட் ஸ்டேஜ் 3. இங்கே ஸ்டேஜ் 3ல் என்ன பண்ணுறோம், த ஒர்க் பீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் ஆர் டு பி அனலைஸ்டு ஃபார் டூல் செலெக்ஷன் இன்க்ளூட்ஸ் ஒர்க் மெட்டீரியல், அதோட ஜாமெட்ரி, அண்ட் தென் ரெக்வயர்ட் டைமென்ஷனல் அண்ட் அக்யூரசி, சர்ஃபேஸ் ஃபினிஷ் எல்லாம் பொறுத்து என்ன பண்ணுறோம், அனலைஸ்டு டூலை செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே அந்த டூலிங் அனாலிசிஸில் வந்து இது வந்து ஜென்ரல் டூலிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் தென் a tooling list can be prepared using the tooling data available. This tooling list provides the list of tools available for the operations required. So இந்த tooling analysisல என்ன இருக்கு, available operationsக்கு என்னென்ன list of tools எல்லாம் இருக்குங்கிறத சொல்லுது. And then selection of tooling. So based on this all these 4 stages, so அதுலேருந்து என்ன பண்ணுறோம், ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதை எதை பொறுத்து செலக்ட் பண்ணுறோம், single piece tooling is to be used, then a suitable tool folder should be selected. டூலை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது இல்லையா, டூல் போஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், நம்ம லேத்திலே பார்த்துருப்பேன். டூலை எங்கே வச்சுருப்போம், டூல் போஸ்ட்டில் வச்சுருப்போம். அதே மாதிரி அந்த டூல் ஹோல்டர் தேவை, அதை பொறுத்து. அண்ட் தென் அது எப்படி லாக்கிங் மெக்கானிசம் இல்லையா, லேத்தில் இருக்கிறது என்னது லாக்கிங் மெக்கானிசம். இதே இன்சர்ட் டைப் டூலிங் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை, கிளாம்பிங் சிஸ்டமு, டூல் ஹோல்டர் டைப்பு, சைஸு, இன்சர்ட் ஷேப் அண்ட் சைஸு. ஸோ இப்போ இன்சர்ட் ஷேப் அண்ட் சைஸ்னால் சிலிண்ட்ரிக்கலாக இருந்தால் ஷாஃப்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ இதே ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா கீ மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த ஷேப் அண்ட் சைஸு டிட்டர்மைன் டூல் எட்ஜ் ரேடியஸ். அண்ட் தென் எட்ஜ் ரேடியஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, டூல் பார்த்தா அப்படின்னா எப்போயுமே ஷார்ப்பாக இருக்காது, உனக்கு பார்க்க எட்டக்கேன்னு பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், பட் ஆனால் அதுக்கு வந்து டூல் ரேடியஸ்னு இருக்கும். டூல் இது படிச்சிருக்க இல்லையா நீ, நம்ம வந்து இந்த கியர் நாமன்கிளேச்சர், டூல் நாமன்கிளேச்சர்லாம் படிச்சிருப்பேன் இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில், அதில் இருக்கும் அந்த டூல் எட்ஜ் ரேடியஸ்னால் என்னென்னு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணு. அண்ட் தென் இன்சர்ட் டைப்பு,
and then select tool material. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னது இன்சர்ட் டைப் டூலிங்காக இருந்தால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வித் திஸ் 5 stages the tool selection process is complete. ஸோ ஒன்ஸ் கஸ்டமரோட நீடு தெரிஞ்சுக்கிட்டு என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் தேவை, என்ன ப்ராசஸ் தேவை, அதோட சீக்வன்ஸ் என்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸு, அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட்டு, அதுக்கு என்ன டூல். ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம யூனிட் 1ல் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதுதான் என்னது ரிவ்யூ அண்ட் சம்மரிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ப்ராசஸ்னால் என்ன, ப்ராசஸ் பிளானிங்னா என்ன, ப்ராசஸ் பிளானிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன இருக்குது, மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பிளானிங், மேனுவலு, கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ்ஸு. ஸோ இது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் யூனிட் 1. யூனிட் 1 ரொம்ப சுருக்கி கதை சுருக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்பாக என்ன இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் தென் மெட்டீரியல் கன்சிடரேஷன், அது எதை பொறுத்து, ஷேப்பு, ஜாமெட்ரி, மெட்டீரியல், மேனுஃபேக்சரிங் கன்சிடரேஷன், அண்ட் தென் ப்ராசஸ் செலெக்ஷனு. ஸோ இது வந்து மெஷின் செலெக்ஷனு, என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் தென் டூலு, அதோட ஃபேக்டர்ஸு, டூல் செலெக்ஷனு, அதோட 5 stages. ஸோ இதோட என்ன இருக்குது உனக்கு தியரிட்டிக்கல் பார்ட்டோட யூனிட் 1 முடியுது. இது வந்து ரிவ்யூ கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது ரிவ்யூ கொஷின்ஸ் அப்படிங்கிறது, தீஸ் ஆர் ஆல் த பாசிபிள் கொஷின்ஸ் கேன் ஏபிள் டு ஆஸ்க் இன் த யூனிவர்சிட்டி எக்ஸாம். ஸோ அதனால தான் இங்கே என்ன கொடுத்துறாங்க, இவங்க இது அண்ணா யூனிவர்சிட்டி May June 15 கேட்டிருக்காங்க, இது 12 கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாசிபிள் கொஷின்ஸ் ஃப்ரம் திஸ் யூனிட் 1. It may be a 6 mark, 7 mark, 8 mark or direct 13 mark question, whatever. So அது வந்து depends on the content of the topic. ஸோ இப்போ மெட்டீரியல் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட கண்டென்ட் 8 marks தான் இருக்குன்னா இட் கேன் பி ஆஸ்க்ட் இன் த 8 mark or 7 mark கேட்டகரி. ஸோ அதில் தான் கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட் அவைலபிள் இன் த எபோவ் பேப்பர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இல்லையா, இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தேடி எங்கே படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதே புக்கில் உனக்கு டோட்டல் எக்ஸாக்ட் அண்ணா யூனிவர்சிட்டி 2017 ரெகுலேஷனை அப்படியே உனக்கு இதில் வந்து காமிச்சிருக்காங்க. அதையே வச்சு தான் நான் உனக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எந்த இதையுமே என்ன பண்ணல, ஸ்கிப் பண்ணலை. மோரோவர் நான் எங்கெல்லாம் தமிழில் உனக்கு சொன்னால் புரியுமோ அதெல்லாம் சொல்லி பாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க, நீ ரீட் அவுட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் நான் இதை ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உனக்கு நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி படித்ததுனால தான் உனக்கு நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இங்கிலீஷில் இருக்குது, நீ வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்க. சரியா? ஸோ இந்த புக்கோட சாஃப்ட் காப்பியும் உனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இப்போது ஆல்மோஸ்ட் தியரிட்டிக்கல் பார்ட்டில் யூனிட் 1 வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு வீடியோ ரெஃபரன்ஸ் மேக்ஸிமம் கொடுக்குறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணு, இந்த யூனிட் 1 படிச்சுக்க. அந்த ரிவ்யூ கொஷின்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிவ்யூ கொஷின்ஸில் என்ன பண்ணு, நான் உனக்கு அசைன்மெண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். மேபி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு 2 கொஷின் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அந்த 2 கொஷின் என்ன பண்ணு, கொஞ்சம் எழுதி எனக்கு வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை நான் அதுலேருந்து நம்ம MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக கொடுத்து அதை நீ ஆன்லைனில் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணாலும் சரி. ஹவெவர், ஸோ இட் இஸ் அப்